ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காஞ்சி மகா பெரியவரை பற்றி ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், கேளுங்க. ஒரு சமயம் மகா பெரியவர் கும்பகோணத்தில் முகாமிட்டிருந்தார். பெரியவரை கண்டதும் எல்லாரும் ஓடி வந்து நமஸ்கரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போது அங்கே ஒரு சிறுவனும் அவருடைய பாட்டியும் ஒரு வீட்டில் வசிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த சிறுவன் மகா பெரியவரை பார்த்ததும் அவங்களுடைய பாட்டிகிட்ட ஓடி போய், பாட்டி பாட்டி பெரியவா நம்ம வீட்டுக்கு வருவாரா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த மூதாட்டி, நம்ம வீட்டுக்கெல்லாம் பெரியவா வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனை சமாதானப்படுத்தினாங்க. அடுத்த நாள் இது பெரியவாக்கு தெரியாமல் இருக்குமா? அடுத்த நாள் பெரியவா மூதாட்டியிடம் போய், நேற்று உன் பேரன் நம்ம வீட்டுக்கு பெரியவா வருவாரா என்று கேட்டானே, அதற்கு நீ என்ன பதில் சொன்னாய் அப்படின்னு கேட்டார். அதற்கு அந்த பாட்டி, உங்களுக்கு பாத பூஜை செய்யவோ தானம் செய்யவோ எங்கள்கிட்ட எந்த வசதியும் இல்லை, அதனால் பெரியவார் நம்ம வீட்டுக்கெல்லாம் வரமாட்டார்னு சொல்லி என் பேரங்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னாரு. அப்போது பெரியவா சிரித்து கொண்டே, பார்த்தாயா, இப்போது நான் உன் வீட்டுக்கு வந்துட்டேன் என்றார். பையனை அழைத்து, என்னை தரிசிக்க நீ எதுவும் செய்ய வேண்டாம், உன் வீட்டுக்கு வருவேனா என்று சந்தேகப்பட்டாய், இப்போ நான் உன் வீட்டுக்குள்ளே வரப்போகிறேன், நீ அனுமதிப்பாயா என்றவர் அவனதோட பதிலுக்கு எதிர்பார்க்காம வீட்டுக்குள்ளேயே வந்து சிறுவனை ஆசிர்வதிச்சார். முக்காலமும் அறிந்த ஞானிதான் நம்ம காஞ்சி மகா பெரியவர்.